மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ் சினிமா துறையை சேர்ந்த நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இப்படி இந்த சினிமா பிரபலங்கள் எல்லோருமே இன்னைக்கு மைக்க புடிச்சுக்கிட்டு, பேனரை புடிச்சுக்கிட்டு நீட்டை ஒழிப்போம், நீட் தேர்வை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியா போராட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சினிமா பிரபலங்கள் கடந்த 5 வருடங்களாக திமுக ஆட்சி நடைபெற்ற போது எங்க போனீங்க? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு பொதுமக்கள் கேக்குறாங்க. முதல்ல இந்த சினிமா நடிகர்களோட உண்மையான முகம் என்னங்கறத பொதுமக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நடிகர்களுக்கு மக்கள் மீதெல்லாம் அக்கறை கிடையாது. மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வேறு எந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இவங்களுக்கு அக்கறை கிடையாது. இவங்களுக்கு தேவையானது 3 விஷயங்கள் தான். 1 பப்ளிசிட்டி, 2வது பணம், 3வது அரசியல் அதிகாரம். அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொள்வதற்கு அரசியல்வாதிகளோட துணை தேவை. அவ்வளவுதாங்க. இந்த 3 விஷயங்கள் மட்டும் இருந்தா போதும். இந்த சினிமாக்காரங்க இந்த 3 விஷயங்களுக்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த மக்கள் நாசமா போனாலும் பரவாயில்ல, எத்தனை மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, நதிநீர் கிடைக்காம வறுமையில எத்தனை மக்கள் செத்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நீட் தேர்வை எதிர்த்து இத்தனை நடிகர்கள் பேசுறானுங்களே, காவேரியில தண்ணி வரல, ஏண்டா வரலன்னு எவனாவது கேட்டானா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஏன்னா கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, பேச மாட்டானுங்க. அங்க காங்கிரஸ் எதிர்த்து இங்க இருக்க நடிகர் ஒருத்தனும் பேச மாட்டான். முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனை இந்த காவேரி பிரச்சனை, ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான். இப்போ இந்த நீட் தேர்வுல இந்த நடிகர்கள் எதற்காக இறக்கி விடப்படுறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில பேருக்கு மட்டும் தெரியும். என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டுல தான் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அதிகம். இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஒரு டாக்டர் சீட்டுக்கு குறைஞ்சது 1 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் டொனேஷன் ஃபீஸே வாங்குறாங்க. அது போக வருஷத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் ஃபீஸ் தனியா வேற வாங்குவாங்க. இப்படி கோடிகள்ல பல 1000 கோடிகள் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிப்பாங்க இந்த டாக்டர் சீட்ல. இப்போ அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளோட வருமானத்துல துண்டு விழுந்து போச்சு. அதற்கு காரணம் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இப்போ பணம் கொடுத்து இந்த சினிமா நடிகர்கள் எல்லாம் இறக்கி விட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் டெல்லிக்கு போனா, அப்புறம் இங்க சென்னையிலே நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருந்தானுங்க. சினிமா நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள் எல்லாருமே. இவங்களுக்கெல்லாம் இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளிடம் இருந்து பணம் போயிருக்கிறது. நிறைய மிஷினரி கும்பல்களிடம் இருந்தும் பணம் போயிருக்கு. இத இந்த தனியார் மருத்துவ கல்லூரி வச்சிருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டயாவது போய் கேட்டீங்கன்னா அவங்க அப்படியே புலம்புவானுங்க. ஐயோ, எங்களை வருமானம் போச்சு, அது போச்சு, இது போச்சு, எத்தனை கோடி சம்பாதிச்சோம், எங்க பழப்பெல்லாம் மண்ணள்ளி போட்டாரே மோடின்னு புலம்புவானுங்க. இப்போ இந்த நடிகர்கள் படையெடுக்கிறதையும் விட்டுட்டு, நடிக்கிறதையும் விட்டுட்டு இப்ப எதுக்கு இவ்வளவு போராட்டம்? ஏன்னா இவங்களுடைய நோக்கம் இந்தியாவுல இந்த நீட்டை தடை பண்றது கிடையாது. இப்ப மத்திய அரசுல யாரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட். அந்த ஒரு நோக்கம் தான் இவங்களுக்கு. இப்ப இதுவே மத்திய அரசாங்கமாக காங்கிரஸ் இருந்திருந்தால் இந்த நடிகர்கள் ஒருத்தம் கூட வாய் திறக்க மாட்டான். இப்ப பிஜேபி இருக்குங்கிற ஒரே காரணம் தான் இந்த நடிகர்கள் எதுக்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம் அப்படின்றானுங்க. திமுக 5 வருஷம் ஆட்சியில இருக்கும் பொழுது மாநில உரிமைகள், மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த நடிகர்கள் ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுத்ததே கிடையாது. இப்போ திமுக ஆட்சி போன பிறகு எல்லா அடிமைகளும் கூண்டுல இருந்து வெளியில வந்துட்டானுங்க. வெளியில உடனே மத்திய அரசுக்கு எதிராக கூவ ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்ப 5 வருஷமா திமுக ஆட்சியில் இருக்கும்போது எல்லாம் மூடிட்டு இருந்தீங்களா, இப்ப ஏண்டா வரீங்கன்னு கேட்டா அதற்கு இவங்கள்ட்ட பதில் கிடையாது. இப்ப இதுல ரஞ்சித் வேற சொல்றாரு, அதாவது நீட் தேர்வுக்கான கோச்சிங் சென்டர் போறதுக்கு எங்க கிட்ட பணம் இல்லங்க, எங்க குழந்தைங்க கிட்ட பணம் இல்ல, நாங்கெல்லாம் ஏழைகள் அப்படின்றான். நீதான் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருக்கிய, ஏன் ஒரு 10 குழந்தைங்களை உன் சார்பா நீட் கோச்சிங் சொல்லி கொடு, ஏன் செய்யி. ஏன் எல்லா நடிகர்கள் போராடுறீங்கல்ல, வெற்றிமாறன்ல இருந்து பாரஞ்சித், மாரி செல்வராஜ், அப்புறம் ஜோதிகா, சூர்யா, எல்லாரும் நீட் வேணாங்கிறீங்களே, நீட் கோச்சிங் சென்டருக்கு பணம் நீங்க கட்டி விடுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க பணம் போட்டு நீங்க டாக்டர் எல்லாம் படிக்க வைக்க வேணாம், நீட் கோச்சிங்க்கு நீ பணம் கட்டி அனுப்பு. நீட் கோச்சிங் அந்த அளவுக்கு செலவுலாம் கிடையாது. இவங்க எல்லாம் நீட் கோச்சிங்க்கு பல லட்சம் ஆகும், அதாவது சொல்றது 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. நீட் கோச்சிங்க்கு 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் இங்க யாரும் ஃபீஸ் வாங்குறது இல்ல.
முதல்ல வந்து இவங்களுக்கு நீட் எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, டாக்டர்னா என்னன்னே தெரியாது. சரிங்களா? ஒரு டாக்டர் படிப்புனா என்ன எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு எடுக்கிறது வந்து சினிமா தெரியும், அவ்வளவுதான். சினிமா எடுக்க தெரிஞ்ச நீ எதுக்காக இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல மூக்க நுழைக்கிற? உன் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ வந்து போராட்டம் பண்ணினா அது ஒரு நியாயம் இருக்கு. நடிகர் சங்க கட்டடம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கு. ஒண்ணு அதுக்காக பேசு. உனக்கு சம்பந்தமே இல்லாத மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காக நீ எதுக்கு போராடிட்டு இருக்க? இங்க வந்து ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க. நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவி டாக்டர் ஆகுறாங்க. ஊட்டில பழங்குடி இனத்தை சேர்ந்த மாணவி டாக்டர் ஆகுறாங்க. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பாரஞ்சித்துக்கு சொல்றேன், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் மருத்துவர் ஆகுறாங்க. நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னால பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் எத்தனை பேர், அதுவும் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்காங்க? எத்தனை பேருக்கு டாக்டர் சீட் கிடைச்சது? இந்த பட்டியலை பாரஞ்சித் வெளியிடுவாரா? கிடையாது. ஏன்னா அப்ப தனியார் மருத்துவ கல்லூரிகளோட ஆதிக்கம் இருந்தது. SRM மதன் வந்து என்ன மாதிரியான கேஸ்ல மாட்டினாருங்கிறது தெரியும். இந்த மெடிக்கல் காலேஜுக்கு 2 கோடி ரூபாய் டொனேஷன் வாங்கின பிரச்சனையில தான் மாட்டினாரு. SRM காலேஜுக்கு பேர் கெட்டு போனதும் அதனாலதான். SRM மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் கல்லூரிகளிலும் கோடிகள்ல டொனேஷன் வாங்கினாங்க. சரிங்களா? இப்போ இந்த சினிமா பிரபலங்களுக்கு நாங்க ஒண்ணு தெளிவா பதில் சொல்றோம். என்ன அப்படின்னா, உங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா நீங்க முதலமைச்சர்கிட்ட போய் புகார் கொடுங்க. இல்ல போராட்டம் பண்றதுன்னா தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ல மூக்க நுழைக்காதீங்க. இப்ப நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கறத மாணவர்கள் சொல்லணும். எந்த மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராடினாங்க? நீட் கோச்சிங் போயிட்டு இருக்க எந்த மாணவர்களாவது போராடினாங்களா? இல்ல நீட் எக்ஸாம் மூலமா இன்னைக்கு படிச்சு பாஸ் ஆகி டாக்டர் ஆயிருக்கிற பழங்குடி மாணவர்கள் யாராவது போராடினாங்களா? இல்ல காலேஜ்ல உண்மையிலேயே வந்து டாக்டர் படிச்சுட்டு இருக்கிற பசங்க யாராவது வெளியில வந்து போராடினாங்களா? இல்லையே. மாணவர்கள்னு பொய் சொல்லிக்கிட்டு இந்த இடதுசாரி கூட்டம் உள்ள இறங்கி போராட்டம் பண்ணுச்சு. கேட்டா நாங்க ஜனநாயக வாலிபர் சங்கம், ஜனநாயக மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம், இப்படி விதவிதமா வேஷம் போட்டுட்டு வருவானுங்க. இந்த மாணவர் சங்கம்னு சங்கம் வச்சிருக்கானுங்க. ஆனா அவனுங்க எவனுமே வந்து மாணவர்களே கிடையாது. கல்லூரிகளில் படிப்பவர்கள் தான் மாணவர்கள். இதுல வந்து என்ன அப்படின்னா, மாணவர்கள் போராட்டம் தெரியணுங்கிறதுக்காக இந்த லொயோலா காலேஜ்ல இருந்து பசங்களை கூட்டிட்டு வந்து போராட்டம்னு சொல்லி சென்னையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த டைம்ல வந்து இந்த லொயோலா கல்லூரி மாணவர்களை போராட வச்சுட்டு இருந்தாங்க. லொயோலா கல்லூரிங்கிறது ஒரு கிறிஸ்தவ மிஷனரி கல்லூரி. இந்த கிறிஸ்தவ மிஷனரி கூட்டம் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான கூட்டம். லொயோலா அப்படிங்கிற அந்த காலேஜே இந்தியாவுக்கு எதிரான ஒரு காலேஜ். டெல்லியில எப்படி JNU இருக்கு, அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டுல லொயோலா காலேஜ். வடக்கு அவனுங்க, தெற்க வந்து லொயோலா. இந்த கூட்டம் இந்தியாவுக்கு எதிரான தேச விரோத கூட்டம். இந்த கூட்டம் இந்த லொயோலா காலேஜ்ல படிக்கிற மாணவர்களை வச்சு இதை போராட்டம்னு அறிவிச்சு பாருங்க மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு காட்டினானுங்க. ஆகவே இந்துக்களே தயவு செஞ்சு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த சினிமா நடிகர்கள், இயக்குனர்கள், நடிகைகள் இவனுங்க போராட்டம், இவனுங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புத்தி உள்ள மக்களை எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு அதை வந்து பார்த்து புரிஞ்சு பொழைச்சிக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.